ஓகே. ஸோ ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் பேசுகிற இந்த டாபிக் என்னதுனாக்கா பில்ட் பேக்ஸ் அண்ட் டாக்கர் ஃபைல். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்மளோட அப்ளிகேஷன் இருக்குது, நம்ம ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு டாக்கரைஸ் ஒரு கண்டெய்னரில் போட்டு ரன் பண்ணோம்னா நம்மளுடைய ஐ மீன் ஒரு பாப்புலராக இருக்கிற ஒரு அப்ரோச் என்னது, ஒரு டாக்கர் ஃபைல் எடுத்து எழுதுவேன். அதில் நான் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ண போகிறேன், என்ன பேஸ் ஓஎஸ் இருக்க போகுது, இதுக்கு என்னென்ன செய்யணும், அடுத்தடுத்த லேயர்ஸில் டாக்கர் ஃபைல் இருக்கிற ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு லேயர். ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்ண போகுதுங்கிறத நான் கிளியராக கட்டாக சொல்லிட போகிறேன். அண்ட் தென் பேஸ்ட் ஆன் தட் நான் வந்து ஒரு இமேஜனை க்ரியேட் பண்ணி நான் கொண்டு போக போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு நார்மலான ஒரு ஃப்ளோ. ஸோ இப்போ அந்த ஃப்ளோவில் உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்படி என்கிட்ட ஒரு டாக்கர் ஃபைல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்லிம் இமேஜ் தான் எடுத்துக்கிறேன், இல்லாட்டினா நீங்கள் அல்பைன் இமேஜஸ் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இத்தனை லைன்ஸ் வச்சு ஒரு இது இருக்குது, இதை நான் போட்டு ரன் பண்ணால் எனக்கு ரன் ஆகும், எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஓகே. ஸோ இப்போது இந்த டாக்கர் ஃபைலில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் கண்ணில் படுதான்னு சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு டாக்கர் ஃபைல் காமிச்சேன் இல்லையா? ஸோ இந்த டாக்கர் ஃபைலில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் தென்படுதா? இந்த டாக்கர் ஃபைல் வச்சு நான் ஒரு 4 வாட்டி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா 4 வாட்டி எனக்கு ஒரே இமேஜ் தான் வருமா? இல்லை, எதனாச்சும் சொல்லுங்கள் உங்களுடைய அபிப்பிராயம். இப்போ 4 வாட்டி இந்த இந்த ஃபைல் வச்சு நான் இமேஜ் கிரியேட் பண்ணுறேன், எனக்கு 4 வாட்டியும் ஊர்ஜிதமாக எனக்கு அதே இமேஜ் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம சேஞ்சஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு அதே இமேஜ் தான் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸே ரன் ஆகாது. நம்ம இன்கேஸ் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் பழசை டிஸ்கஸ் பண்ணிட்டு நியூ வந்து ரன் ஆகும். ஓகே இதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஸோ இன்னொரு இடம் இருக்குது என்னதுன்னா, இப்போ நம்ம இங்கே ஒரு இமேஜ் இங்கே கொடுத்துக்குறோம். ஸோ இந்த இமேஜ் நம்ம நார்மலாக இது வரைக்கும் தான் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, பைத்தான் இந்த இது மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் இதே வெர்ஷனில் இதே இதில் வேறு சேஞ்சஸ் நடக்கலாம், ஏதாவது அப்கிரேட் நடக்கலாம். ஸோ அது வந்து ஜஸ்ட் அந்த டைஜஸ்ட், அந்த ஷார்ட் டைஜஸ்ட்டில் மட்டும் தான் உங்களுக்கு மாறும். அது வந்து உங்களுக்கு இந்த ஒரு இமேஜ் நேமில் உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் கொண்டு வராது. ஸோ இப்படி நீங்கள் போட்டு ரன் பண்ணும்போது ஒரு அப்டேட்டட் ஷா உடைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஸோ தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு ஒரே இமேஜ் வந்து கிரியேட் ஆகாமல் போகிறது, ஆனால் இட்ஸ் வெரி ரேர், பட் பாசிபிலிட்டிஸ் ஆர் ஸ்டில் தேர். ஓகே. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அண்ட் தென் இது வந்து ஓசிஐ கம்ப்ளைண்ட்டான்னு கேட்டிங்கனாக்கா ஓசிஐ கம்ப்ளைண்ட் தான். ஸோ அது வந்து ஒரு கண்டெய்னர் ஸ்டாண்டர்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ டாக்கர் இமேஜஸ் எல்லாமே ஓசிஐ ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸோ ஐ மீன் மற்ற இப்போ நான் டாக்கர் இமேஜ் எடுத்து கொண்டு போய் நான் பாட்மேனில் போட்டு ரன் பண்ண முடியும், பாட்மேனில் போட்டு என்னால் ரன் பண்ண முடியும், ஏன்னா எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான் ஃபார்மேட் பண்ண ஐ மீன் ஃபாலோ பண்ணுது. பட் அதையும் தாண்டி டாக்கருக்குன்னு தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் மேலே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் தென் இப்போது இதில் நீங்கள் இப்போது டாக்கர் இமேஜ் இருக்குது, அந்த டாக்கர் இமேஜுக்கு வந்து நீங்கள் எஸ்பாம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இருக்கிற இந்த பேஸ் இமேஜில் என்னென்ன இருக்குது, அது எது டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதில் ஏதாச்சும் கிரிட்டிகாலிட்டிஸ் இருக்கா, அது எல்லாமே நான் செக் பண்ணுறதுக்கு எஸ்பாம் போட்டு நான் ஜென்ரேட் பண்ணுறேன்னா நான் திருப்பி நீங்கள் பை டிஃபால்ட்டாக இருக்குது மேனுவலாக நான் போட்டு ஜென்ரேட் பண்ணி நான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் டாக்கர் இமேஜ் இப்போ இதே இமேஜை நீங்கள் நார்மலாக தூக்கி போட்டு ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு ரூட் யூஸரில் தான் உங்களுக்கு ரன் ஆகும், நான் ரூட் யூஸரில் பை டிஃபால்ட் ரன் ஆகாது. நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணி நீங்கள் கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு அப்படிலாம் ரன் ஆகாது. ஓகே. ஸோ அண்ட் தென் இன்னொன்று இது எல்லாமே ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே டாக்கர் ஃபைலை வச்சு உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியும். பட் இட் டேக் சம் லேர்னிங் கர்வ்னு வச்சுக்கோங்க. அந்த லேர்னிங் கர்வை சால்வ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ பில்ட் பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீ இந்த டாக்கர் ஃபைல் எழுதுறதை பற்றிலாம் நீ கவலைப்பட தேவையில்ல, நீ வந்து ஒரு அப்ளிகேஷனில் சும்மா வச்சிரு, நீ டெவலப் மட்டும் பண்ணு, உனக்கான இமேஜை நான் நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன், அந்த இமேஜை நீ எங்கே வேணாலும் தூக்கி போட்டு ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ
அதுதான் இந்த பில்ட் பேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டூல். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட சோர்ஸ் கோடை பார்ப்பாங்க. சோர்ஸ் கோடை பார்த்துட்டு அவன் சோர்ஸ் கோடை ஃபுல்லுக்கு இதுவும் பார்க்க போகிறதில்ல. இப்போ அந்த மெயினான ஃபைல்ஸ் இப்போ பைத்தான் ப்ரோக்ராம்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அந்த ஃபைலை இது தேடும். இல்லாட்டினா பை ப்ராஜெக்ட் டாட் டிஓஎம்எல் அந்த ஃபைலை தேடும். இப்போ நோட் ஜேஸ் ப்ராஜெக்ட்னா பேக்கேஜ் டாட் ஜேசன் பேக்கேஜ் லாக் டாட் ஜேசன் அந்த இது தேடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த இந்த இடத்துலேருந்து எடுத்து நான் இந்த டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்டாக சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஃபஸ்ட்டு அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க இதை என்ன கோட் பேஸை கொண்டு இருக்குது. ஸோ அந்த கோட் பேஸுக்கு என்ன பேஸ் இமேஜஸ்லாம் வச்சு நான் டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க பேஸ் இமேஜஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஒரு ஃபுல் இமேஜும் இருக்குது, இல்லாட்டினா டைனி இமேஜஸும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அது வந்து பை டிஃபால்ட்டாக அதை எடுத்து போட்டு அதை பில்ட் பண்ணி அதை அப்படியே கொண்டு போய்க்கும். ஓகே, ஸோ அட் த எண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இமேஜ் கொடுத்துருவாங்க. அந்த இமேஜ் தான் அந்த இமேஜை நீங்கள் டாக்கர் வச்சு ரன் பண்ணிக்கலாம், நீங்கள் பாட்மேன் வச்சு ரன் பண்ணிக்கலாம், எது வேணால் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இதை தான் அவங்க சால்வ் பண்ணுறாங்க. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்டிங்கனாக்கா இது வந்து இது வந்து ஒரு ஒரு பிரேக் த்ரூவான ஒரு விஷயமா கேட்டிங்கனாக்கா ஒரு லேர்னிங் கர்வ் மட்டும் தான் சால்வ் பண்ணுது. ஸோ அதனால் அது நம்மளால் டாக்கர் ஃபைல் வச்சு நம்மளால் கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இது இது எந்த அளவுக்கு இன்னும் ப்ரொடக்ஷனில் யூஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு இல்லை. பட் இன்னும் இது வந்து இன்குபேட்டிங் ப்ராஜெக்ட்ஸில் தான் இருக்குது அண்டர் சிஎன்சிஎஃப். ஸோ இன்னும் இது எப்படி போகும்னு தெரில. பட் ஆனால் இது ஒரு தாட் ப்ராசஸ் அண்ட் ஐடியா நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேஜராக இது எதுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, கியூபர்நெட்டிஸ் அந்த சைடில் போட்டு டேரெக்டாக போட்டு பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது வந்து கொஞ்சம் ஃபேவர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக பேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு இதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த இமேஜ்குள்ளே என்னென்ன இருக்குது, இது கிரியேட் பண்ணுற இமேஜில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு நீங்கள் டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி இன்ஸ்டாலாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா, ஸோ என்கிட்ட ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐ ப்ராஜெக்ட் இருக்குது. இதுதான் அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய டாக்கர் ஃபைல் முன்னாடி இருந்தது. நான் சும்மா நேம் மாற்றிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து காப்பி ஓகே, ஸோ பில்டர் சஜஸ்ட் அப்படின்னு கொடுத்தனாக்கா அது வந்து சம் லிஸ்ட் ஆஃப் ஒரு பில்டர் இமேஜஸ் எனக்கு கொடுக்கும். ஸோ அந்த இமேஜ் வச்சு தான் இது வந்து டோட்டலாக பில்ட் பண்ணி அண்ட் தென் ரன் பண்ண போகுது. ஸோ இது இன்டர்னல்ஸ் பார்க்கணுன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும்னா அவங்க டாக்குமெண்டேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் ட்ரை இட் அவுட். கான்செப்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். பட் மோஸ்ட்டாக எனக்கு இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருச்சு. பட் இட் டேக் சம் டைம். ஸோ பில்ட் பேக் பில்டர் அண்ட் தென் ஒரு பில்ட் பேக்குள்ளே இன்னொரு பில்ட் பேக் இருக்கும். ஸோ அது எப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக ஃபார் பில்ட் பேக் ஆத்தர்ஸ்னு ஒன்று இருக்குங்க இல்லையா. ஸோ நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் ஒரு பில்ட் பேக் நீங்களே க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ யா பேக் டு திஸ் ஷெல். இப்போ நான் இங்கே பில்ட் பேக் சஜஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பேஸ் இமேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட இப்போ ஓஎஸை பொறுத்து இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போது இந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு அவனே சொல்லியிருக்கான். நோட் ஜேஎஸ், பிஹெச்பி, பைத்தான். ஸோ இந்தந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதனால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பொறுத்து இது பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ இதுதான் இதோடைய விஷயம். ஸோ பேஸ்டாக இந்த இமேஜை வச்சு தான் இது வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி ரன் பண்ண போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு இது எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பில்டர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாக்கெட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. ஸோ இந்த பில்ட் பேக்ஸ் நீங்கள் நம்மளை கஸ்டமைஸாக எழுதுனாலும் நம்ம எழுதிக்கலாம்.
இல்லை ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக இருக்கிறத எடுத்து நான் போட்டு யூஸ் பண்ணிக்கினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு இதை நான் போட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு இமேஜ் பில்ட் ஆகும். இந்த இமேஜுக்குள்ளே இப்போ என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது ஆல்ரெடி அவங்களே கண்டுபிடிச்சாங்க. இது ஓகே, இது பைத்தான் ரிலேட்டடாக சம்திங் ஏதோ இருக்குது. சரி, நம்ம சர்டிஃபிகேட்ஸ் ஐ மீன் எல்லாமே உள்ள காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற எல்லாமே இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ ரெக்யர்மெண்ட்ஸ் டிஎக்ஸ்டிலாம் இப்போ தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி கொஞ்சம் ப்ளோட்டடாக தான் இருக்குது. ஸோ ஃபார் ரீசன்ஸ் என்னதுன்னா கேட்டிங்கனாக்கா, இந்த இமேஜ்குள்ளேயே அவங்க எஸ்பாம் ஃபைல்ஸ் எல்லாமே வச்சுறாங்க. ஸோ மேபி ஒன் ஆஃப் த ரீசன் அதுவாக கூட இருக்கலாம். அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அன்னெசரி லைப்ரரிஸுமே இருக்குது. ஸோ அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா எனக்கு இன்னும் டாக்குமெண்டேஷன் வந்து கிளியராக கிடைக்கல. பட் ஆன் தி அதர் ஹேண்ட், இப்போ எனக்கு டாக்கர் இமேஜ் இருக்குது. அந்த டாக்கர் இமேஜை நான் என்னால் சின்னது பண்ண முடியும்னா என்னால் சின்னது பண்ண முடியும். ஒரு 10 MBக்குள்ளே கூட என்னால் கொண்டு வர முடியும். அண்ட் தென் அதிலே ஆன் டாப் ஆஃப் தட் டாக்கர் இமேஜ் நான் ட்ரிவியை யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு எஸ்பாம் ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா என்னால் அதையும் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ பட் ஆனால் இங்கே அவன் கொடுக்குற இமேஜை நீ அந்த செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீ தனியாக மெனக்கெட்டு எதுவும் பண்ண தேவையில்ல, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீ இந்த டெவலப்பில் மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு இதை வச்சு கொடுக்குறாங்க. ஸோ முடியட்டும். ஸோ இன்னொரு விஷயமும் என்னதுன்னா, இதுக்கு வந்து ஒரு ப்ராக் ஃபைல் நம்ம கொடுக்கணும். ஸோ இது பில்ட் பண்ணி ஒரு வச்சிடும். பட் ஆனால் இது எங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராக் ஃபைல் போட்டு, நான் இப்போ இங்கே ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வெப் இது வந்து யூனிகார்னில் வச்சு நான் இதை வச்சு இந்த போர்ட்டில் ரன் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு. ஓகே. ஸோ இதுதான் இந்த இது. ஸோ இப்போ நீங்கள் வந்து டாக்கர் இமேஜஸில் நான் போய் பார்த்தேனாக்கா எனக்கு அந்த கேல கேப் இங்கே இருக்குது. ஓகே. இது வந்து 45 இயர்ஸ் ஆகும்னு காமிக்குதா? இதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொன்னாங்க. பட் ஐ வில் ரீசெக் அண்ட் ஐ வில் டெல். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 317 MB. ஓகே. இது அதிகமானு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் அதிகம் தான். ஓகே. ஸோ இது எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பேஸ் இமேஜோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா இது கம்மியாகும். ஸோ டைனின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லுங்கிறத வச்சு தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஃபுல்லுங்கன்னா இந்த பேஸுங்கிறத வச்சு தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி டைனின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை வச்சு என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த இமேஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு பார்க்கணும். டைவுங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோட்டலாக 317 MB இருக்குது. ஸோ ஆனால் இதில் என்ன இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, எஃபிஷியன்சி ஸ்கோர் வந்து 99% இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் சில விஷயங்கள் இருக்குது. மைட் பி unnecessary ஃபார் அப்ளிகேஷன் ரன்னிங், பட் மைட் பி நெசசரி ஃபார் சம் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒன்று வந்து எஸ்பாம் ஃபைல்ஸ் இது எல்லாமே இதில் கிடக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னென்ன இருக்குன்ட்டு எனக்கு தெரில. ஸோ யூ கேன் ட்ரை இட் அவுட். ஸோ இப்போ நான் வந்து இங்கே தான் ஒரு இடத்துல வந்து எஸ்பாம் ஃபைல்ஸ் எல்லாமே திருப்பி ஜென்ரேட் ஆகி வச்சுருப்பாங்க. ஓகே, இன்னும் ஜென்ரேட் ஆகலை.
ஜஸ்ட் நான் ஒவ்வொரு இதுவாக போய் பார்க்குறேன். ஸோ இங்கே பச்சை கலரில் வந்துச்சுன்னா அது வந்து ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எல்லோ கலர்னா மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி அர்த்தம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நேற்று பார்க்கும்போது இருந்துச்சு, சரி எந்த இடத்துல மறந்துட்டேன், பட் இட்ஸ் ஃபைன். ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளே அந்த எல்லா இதுவுமே ஜென்ரேட் ஆகி இதில் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ப்ராசஸ். ஸோ அதை மாதிரி நீங்கள் இந்த ஒரு இமேஜை நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அந்த இந்த இந்த இமேஜ் வச்சு நீங்கள் எத்தனை ஐ மீன் நார்மலாக கண்டெய்னர் ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மலாக இப்போ இது இமேஜ் எனக்கு கிரியேட் பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்மள்ட்ட சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நான் ஒரு கம்பேரிசன் பண்ணுவேன் இல்லையா. சரி இப்போ எனக்கு நான் டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணுறது பதிலாக நான் இதை எடுத்து யூஸ் பண்ணுறேன். சரி இப்போ எனக்கு டாக்கர் ஃபைலில் நான் இப்போ என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் எப்படி இதில் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே நார்மலாக கோடில் மேனேஜ் பண்ணுற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இதில் ஆன் டாப் ஆஃப் தட் டாக்கர் ரன்னில் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே லைட்டாக ஒரு ஓவர் ஹெட் தான். ஸோ அது ஒன்று. இது எதுக்கு சூட்டபுள் ஆகும்னா, அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கியூபரண்டஸில் அதில் நீங்கள் YAML போட்டு நீங்கள் அதிலே கான்ஃபிகர் பண்ணிப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு ரன் பண்ணும்போது இதில் இன்னும் கொஞ்சம் வேலைகள் கம்மியாகுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு லோக்கல் செட்டப்பில் டாக்கர் போட்டு ரன் பண்ண போகிறீங்க, அந்த டைம்லேயே உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா might not be a go, but you can try. This is like my opinion. ஸோ அதே மாதிரி இதில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐ மீன் எஸ்பாம் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ மெயினாக இதில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட். ஸோ அந்த வேலைகள் எல்லாமே அந்த இதுவே பார்த்துக்கும், மீதி டெவலப்மெண்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி. ஓகே. ஸோ யூ கேன் ட்ரை திஸ் அவுட். ஓ இது நல்லா தான் இருக்குது, பட் இது ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ நான் கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், அவங்க யாரும் இன்னும் ஃபுல்லாக இது ப்ரொடக்ஷனில் நாங்கள் யூஸ் பண்ணுறோங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. ஸோ பட் யூ கேன் ட்ரை இட் அவுட். யா, தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். ஏதாவது கேள்விகள் இருக்கா, அதை டிஸ்கஷன் கொண்டு போகலாம். ஓகே. ஸ்ரீனி இருக்காங்க. ஸ்ரீனி, நீங்கள் பில் பேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா ப்ரொடக்ஷனில்? இல்லைங்க, ஓகே. ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணது கிடையாது. என்விரான்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் அதை வந்து எங்களுக்கு ஃபுல் ஒர்க் ஃப்ளோவில் இன்னும் செட் ஆகலை. ஆடிட்டிங்லாம் நிறைய டூல் வச்சுருக்கோம். கண்டெய்னர் இமேஜ் ஸ்கேனிங்கு, அப்புறம் அதை சைனிங்னு ஒன்று சொல்லுவானுங்க, அதுக்கு ஒரு டூல் வச்சுருக்கோம். கோட் சைன். ஏன்னா இப்போ நம்ம பில்ட் பண்ணுற இமேஜ் தான் வேற ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதுதான் இன்னும் இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய ட்ரை பண்ணுவாங்க டெவலப்பர் டீமில். பட் அதில் எது வேலிடேட் ஆகி ஃபுல் ஒர்க் ஃப்ளோவில் போகுதுங்கிறது நிறைய டைம் எடுக்கும். ஓகே. இப்போதைக்கு அது அந்த இனிஷியல் ஃபேஸில் தான் இருக்குது. இன்னும் ஃபுல் ஒர்க் ஃப்ளோ செயினில் ஆட் பண்ணுற அளவுக்கு இன்னும் வரல. ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு அது நிறைய சொல்லலாம். அந்த அளவுக்கு போனோம்னா நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணணும், இது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், இப்போ இருக்கிறது என்ன பிரச்சனை, அது ஒரு லெவல்லையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறதுக்குள்ளே நமக்கு டயர்ட் ஆகிடும். அதனால பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, டெவலப்பர்ஸ் வந்து அவங்க மிஷினில் என்னென்ன வேணுமோ அதை பண்ணிப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம அந்த ஒரு ஃபுல் பில் செயினில் போகணுங்கிறது தான் பெரிய லட்சபட்ச வேலை. நீங்க வேற ஏதோ சொல்ல வந்தீங்க. இது இதில் இன்னொரு கேரண்டி கொடுக்குறாங்க. இதில் வந்து அந்த பில்ட் ஷாவையுமே பேஸ் பண்ணி எத்தனை வாட்டி நான் அந்த ரீரன் பண்ணாலும் எனக்கு அதே இமேஜ் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதே கேரண்டியை நீங்கள் டாக்கர்லேயும் கொடுக்க முடியும். பட் அகைன் நீங்கள் அந்த ஷார்ட் டைஜஸ்டையும் எடுத்து நீங்கள் போட்டு அந்த ஃப்ரம் இமேஜில் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வரும். ஸோ இதில் அந்த இதுவுமே அவனையும் பார்த்துக்கிறான். பட் இதில் நிறைய இருக்குது. பட் okay, that's it from my side.
ஹரி வேற யாராச்சும் ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லாட்டினா நான் ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.